அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ஆஷுராவுடைய நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆஷுராவுடைய நாளில் ஏராளமான வரலாற்று சம்பவங்கள், அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாளில் நடந்திருக்கிறது. அவைகளில் சிலவற்றை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்று இன்னும் சில விஷயங்களை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். மட்டுமல்ல, அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண் பார்வை கொடுக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஸ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை நீக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கிறது. இப்படி நிறைய வரலாற்று சம்பவங்கள், அற்புதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஆஷுராவுடைய நாளில் நடந்திருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆஷுரா நாளினுடைய முழு சிறப்புகளையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.